திடீர்னு ஆய்வு மேற்கொள்கிறது, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அடுத்தடுத்து சில விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்விஸ்ட்டுக்கு ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் டிவிகே ரமேஷ் அவர்கள் செஞ்ச சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவம் மாறி இருக்குது. அவர்கிட்டயே 4000 ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க உள்ளே போய் சாமி பார்க்குறதுக்கு. உப்பு கடிதம் வாங்கிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, இல்லைங்க, எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, அங்கே நடந்தது முறைகேடு. ஒரு அமைச்சர் போய் கேள்வி கேட்குறாரு, இதில் என்ன வந்து அவங்க இழிவுபடுத்தப்பட்டாங்கன்னு தெரியல. தப்பு செஞ்சவனை கேள்வி கேட்டால் இழிவுபடுத்தப்படுறான்னு சொல்கிறதெல்லாம். டாக்டர் டிகே பிரபு அவர்கள் 67 கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இதுவரைக்கும் 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. 2000 கல்குவாரிகள் செயல்படும் நிலையில் விதிமீறிய 67 குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றி சென்ற 469 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுக்கப்பட்ட 78 இடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நீங்கள் வந்து ஒரு படை உருவாக்குறேன், சிங்கப்பெண் படை உருவாக்குறேன்னு சொன்னீங்க. அதை உருவாக்குவீங்களா, இல்லை தற்காலிகமாக தள்ளி வச்சிட்டிங்களா, இல்லை அந்த முயற்சியே வந்துட்டு கைவிட்டிங்களா? தொடக்க விழா அப்படின்னும் போது அன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்குது. அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுடைய ஒரு இல்ல விழாவுக்காக வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பொட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டு போகிறார். இதை இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டு நீ டிஎம்கே அதை பற்றி பேசுகிறாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்குது, இன்னொரு பக்கம் பல்வேறு பாராட்டுகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாராட்டுகளை பார்த்துடலாம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட இந்த அரசில் 2 அமைச்சர்கள் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகே ரமேஷ் என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் டிவிகே ரமேஷ் அவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனிம வளத்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் டிகே பிரபு அவர்கள். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் 24 மணி நேரம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு, அதையும் தாண்டி ஒர்க் பண்ணுற அளவுக்கு திடீர்னு ஆய்வு மேற்கொள்கிறது, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அடுத்தடுத்து சில விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்விஸ்ட்டுக்கு ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் டிவிகே ரமேஷ் அவர்கள் செஞ்ச சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவம் மாறி இருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போன எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கியூ வந்து அதுவும் வந்து திருச்செந்தூர் கோயில் வந்து இந்த இணையதளங்கள்லாம் பயங்கர ட்ரெண்டானதுக்கு அப்புறமா, சோசியல் மீடியாவில் பெரிய வைரலானதுக்கு அப்புறமா நாளுக்கு நாள் போகக்கூடிய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. அந்த சமயத்தில் அந்த ஒரு கியூவில் நிற்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து கியூவில் நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. ஒரு தண்ணி இல்லை, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மயக்கம் வர்றது, ஃபேனு, நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம். இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 4-5 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, வாங்க சாமி பார்க்கணுமா, உள்ளே கூப்பிட்டு போயிடுறேன், உங்களுக்கு வந்து ஒரு 2000 கொடுங்க, 3000 கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து வழக்கமாக இருக்கும். இவங்கெல்லாம் கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்களா, பூசாரியா, யார் இவங்க எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க வருவாங்க, வேட்டி சட்டை கட்டியிருப்பாங்க, சில பேர் வந்து ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, வந்து காசு கேட்பாங்க, கூப்பிட்டு போயிடான்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். எனக்கு பர்சனலாக இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சிறுவாபுரின்னு ஒரு கோயில் இருக்குது, நமக்கு தெரியுமா எல்லாருக்குமே, முருகர் கோயில். அந்த கோயிலுக்கு நான் போகும்போது எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது ஒரு கியூ வந்து போயிட்டுருக்கு. அன்றைக்கி யூஸ்வலான டே தான், ஒரு வெனஸ்டே. ஏன்னா எப்போவுமே வந்து டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க முருகர் கோயிலில். பட் அன்னைக்கு வந்து ஒரு வெனஸ்டே. நான் உள்ளே அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே நின்ன ஒருத்தர் வந்துட்டு, சாமியை பார்க்கணுமா, 200 ரூபா கொடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். அவர் யார் என்னன்னு எதுவுமே தெரியல, ஆனால் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க பார்ப்போம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சுற்றி போய் பார்த்தா ஒரு கியூ தனியாக நிற்கிது. அங்கே அர்ச்சகர்கள் இல்லை, யாருமே இல்லை, இதுவுமே இல்லை. ஆனால் 200 ரூபா கொடுத்து கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு போய் விடுறாரு. இவர் யார், இந்த காசு எங்கே போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இது வந்து எனக்கு பார்த்துட்டு இல்லைங்க வேண்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சு இதான், ஒரு நாளைக்கு இப்போ அந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 200 ரூபானா எங்கே போய் நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அந்த 5 பேர் போகிறதுக்கே ஒரு 1000 ரூபா வாங்குறாரு அப்படின்னா எங்கே போய் நிற்கிது? அந்த காசு யாருக்கு போகுது? அந்த கோயில் பராமரிப்பு பணி போகுதா, இல்லை நிற்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவிகளுக்கு போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு சிறுவாபுரின்ற கோயில் இப்போ ரீசெண்டாக பயங்கர ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி மக்கள் வந்து 5 வாரம் போனால் 6 வாரம் தொடர்ந்து போகணும்னு சொல்லக்கூடிய கோயில் அப்படி விஷயம் நடக்குது அப்படின்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் கோயில்
மக்கள் அப்படியே சாரையாக போகிறாங்க. ஸோ அந்த கோயிலில் என்ன பண்ணுறாரு டிவிகே ரமேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கும் வந்துட்டு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார். நம்ம நண்பர் தான் அவர். ஒரு 30-31 தான் ஆகுது அவருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு மாஸ்கை போட்டு போனால் அவரோட உதவியாளர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்டயே 4000 ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க உள்ளே போய் சாமி பார்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து யதார்த்தம் புரிய வருது அவருக்கு. அப்போ இவ்வளவு நாட்களை வந்து இங்கே இப்படி தான் காசு வாங்கிட்டு அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் ரொம்ப ஓப்பனாகவே நடக்கும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு அமைச்சர் வந்து இறங்கி அதை ஆய்வு பண்ணி இன்றைக்கி அவங்கள்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, இல்லைங்க நாங்கள் வந்து விளக்க கடிதம் தான் வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இனிமேல் கோயில்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இது தொடர்ந்து நடந்துருக்கக்கூடிய பிரச்சனையாகவே இருக்குது. இது குறித்து பார்த்தீங்கன்னா விகடனில் ஒரு அழகாக ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கார்டில் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே இது ஓகே அமைச்சர் அவர்களே, இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொருத்தங்க போடுறாங்க. அதில் படித்து காட்டுறேன். திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போக சொல்லுங்கள், உள்ளூர்காரர்களே சாமி பார்த்து பல வருஷம் ஆச்சு, ஏன்னா அந்தளவுக்கு அங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. ராமேஸ்வரம் கோயிலில் புனித நீராடலுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் 200 முதல் 300 வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. எதுக்கு? புனித நீராடலுக்கு, கடலில் குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கோவிலில் பகல் கொள்ளை நடக்கிறது, அந்த கோவிலுக்கு சென்றால் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்துவிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை கோவில் வடக்கு கோபுரம் அருகில் சிலர் சஃபாரி அணிந்து வலம் வருவார்கள். ஆளுக்கு ஏற்றாற்போல் 2000 முதல் 4000 வரை வாங்கி கொண்டு கோவில் தோட்டம் வழியாக பின்புறம் வாசல் மூலம் பிரகாரம் விரைவில் செல்லலாம் என்று வெளிநாட்டினர் வட இந்தியர்களை ஏமாற்றி வருகின்றனர். திருவண்ணாமலை கோயில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு கோயில். அடுத்ததாக வந்து அமைச்சர்கள் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவண்ணாமலை கோயிலில் இன்றைக்கி தமிழர்களை தாண்டி வந்து வட இந்தியர்களும் அதிகமாக தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக வர்றாங்கன்ற மாதிரி தான் நிறைய பார்க்குறோம். இதை தாண்டி வந்து வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வர்றாங்க. அந்த பக்தர்களாக வந்து அவங்களும் சாமி கும்பிட்டு போகிறாங்க. அவங்க ஈஸியாக ஸ்கேம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சஃபாரி போட்டு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குன்றதையும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி, திருத்தணி, மருதமலை ஆகிய கோயில்களில் அர்ச்சகர்கள் லஞ்சம் வாங்கி சாமியை காட்டுவதை நான் நேரில் பார்த்து அனுபவித்து வந்துள்ளேன். அடுத்தது ராமேஸ்வரம் கோவிலில் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் நேராக போய் சாமியை தரிசிக்கலாம். சமயபுரம் கோவிலில் பின்கேட் வழியாக VIP தரிசனம் நடைபெறுகிறது. பழனி முருகன் கோவிலில் கட்டண தரிசனத்திற்கு முன்னுரிமை தருகிறார்கள். பொது தரிசனத்திற்கு பக்தர்களை பல மணி நேரமாக சுமார் 7 மணி நேரம் வரை காத்திருக்க வைக்கிறார்கள். எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தருவதில்லை. குறிப்பாக வந்து இந்த மாதிரியான கோயில்களில் 7-8 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்தியை மீறி ஒரு பக்தியோடு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கிறத தாண்டி ஃபேமிலியாக நிற்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில், ஒரு இடத்துல ஒரு ஃபேனு எதுவுமே இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு இன்றைக்கி வந்து முருகரோட பிறந்த நாள் சொல்லுவாங்க. ஸோ வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அவ்வளோ பெரிய கூட்டம், நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்குறோம். அப்போது அங்கே நிற்கிற மக்களுக்கு இவங்க கொடுக்குற காசு, காணிக்கை, கோயிலுக்கு நிதிகள் இதெல்லாம் போய் சேருதா? இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக அமைச்சரவர்கள் கவனிக்கணும். ஏன்னா இத்தனை கம்ப்ளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு கீழே அவர் அந்த இதை எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா கீழே கமெண்ட்ஸாக வந்து போடுறாங்க. ஸோ அந்த லட்சணத்தில் தான் பல கோயில்களில் இன்னும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது கடவுள் பெயரை சொல்லி கோயில்லையே இப்படி கொள்ளையடிக்கிறது சரியா? இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு கவனிக்க போகிறாரு? அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற மாதிரியான ஒரு பெரிய கோயில்களில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னா இதை எப்படி வந்து அவர் தடுத்து நிறுத்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்குமே இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்ஸை இதே மாதிரி நம்ம போஸ்ட்டாகவே போடலாம். இந்த கோயில் இப்படி நடக்குது, எங்கள் ஊரில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆதாரத்தோட வீடியோவாக எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கீழே நம்பர் வரும், நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அதை போடலாம். அதாவது எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து இந்த தப்புக்களை வந்து களைய முடியும். நம்ம வந்து அமைச்சருக்கு நேரடியாக கூட அனுப்பிவிட்டு இந்த மாதிரி நடக்குது பாருங்கன்னு சொல்லி கூட செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் என்ன இன்னொரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பக்கம் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கார்.
அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கைக்கான ஒரு விமர்சனமாக அவர் பாணியில் சொல்ல விமர்சனமாக அவர் சொல்கிறாராமா. என்ன சொல்லியிருக்காருன்றது நீங்களே கேளுங்க. திருச்செந்தூர் திருக்கோயிலில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் புதியதாக பொறுப்பேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார், நோட் திஸ் பாயிண்ட், திரு ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் காலங்காலமாக பக்தர்களுக்கு சேவை செய்து வரும் திரு சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை சார்ந்த அர்ச்சகர்களை இழிவுபடுத்தியது மிகவும் கண்டனத்துக்குரியதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஆய்வு மேற்கொள்றதே அங்கே இருக்கக்கூடிய அதுவும் ஒரு சமூகத்தோட பேர் சொல்கிறார். திரும்ப கூட சமூகம் சொல்ல தேவை கிடையாது. அந்த சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா சொன்னார் இல்லையா, ரமேஷ் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. உண்மையிலேயே நான்லாம் கிட்டத்தட்ட அவர் ஒரு 20-25 இன்டர்வியூ எடுத்திருப்பேன். ஒரு நாள் கூட அவர் இந்த ஜாதிக்காரன்னு நாங்கள் இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. நாங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரலாக பேசும்போது கூட கேட்டுக்கிட்டு கிடையாது. பிகாஸ் நாங்கள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பெரியாரை ஃபாலோ பண்ணி வந்ததுனால எங்களுக்கு அதெல்லாம் கேட்கணும்னு தோணலையான்னு தெரியல. 2 பேருக்குமே பரஸ்பரம், அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அவருக்கு என் பேர் கிறிஸ்டின் தெரியும், எனக்கு அவர் பேர் ரமேஷும் தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவருடைய ஜாதியை மென்ஷன் பண்ணி ஒரு போட்டிருக்காரு. அதுக்கு உடனடியாக அமைச்சர் ரமேஷ் அதுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களைப் போல் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போடும் வழக்கம் உண்மையில் பெரியாரை பின்பற்றுவதற்கு கிடையாது. நேற்று வரை ஜாதியை வைத்து ஆதரவாக செயல்படுகிறேன் என்று திமுகவினர் பேசினீர்கள். இன்று அதே ஜாதியை சார்ந்தவர்களை அவமதித்து விட்டதாக பேசுகிறீர்கள். தவறு செய்தவர்களை தண்டித்தால் தங்களுக்கு எதற்காக திடீர் கொந்தளிப்பும் பதற்றமும் வருகிறது என்பது தெரியவில்லை. இன்னும் பல முறைகேடுகள் திருச்செந்தூர் திருக்கோயிலில் நடந்து வருவதை விரைவில் வெளிக்கொணர்வேன். அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வயசில் மூத்தவர் பட் தரமான பதிலடி அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா, ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, உண்மையிலே ஒரு முந்தா நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏங்க அவரை போய் அதில் போட்டிருக்கீங்க, அவர் ஒரு ஐயங்கார், அவர் என்னங்க போயிட்டு உள்ளே போய் சப்போர்ட் பண்ணிட மாட்டாரான்னும் போது, அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டீமே தூக்குனார். பார்த்தீங்களா, நீ ஸ்கேம் பண்ணுற, நீ யாராவனா இருந்துக்கோ, நீ ஸ்கேம் பண்ணுற தப்புன்னு தூக்குனார்ல, அதுக்கு ஒரு கங்கணம் கட்டிட்டு வராரு. எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, அங்கே நடந்தது முறைகேடு. ஒரு அமைச்சர் போய் கேள்வி கேட்குறாரு. இதில் என்ன அவங்க இழிவுபடுத்தப்பட்டாங்கன்னு தெரியல. தப்பு செஞ்சவனை கேள்வி கேட்டால் இழிவுபடுத்தப்படுறான்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஆனால் ரமேஷ் அவர்கள் மேடையில் பேசும்போதே ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பயங்கரமாக பதிலடி கொடுப்பாரு. பட் அமைச்சர் வேறு ஆகிட்டார் இல்லையா, ஸோ அவர் ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காரு. 1000 விஷயங்கள் தாவேக்கா மேலே சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி அமைச்சர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. அதை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக செய்யணுன்ற விஷயத்தையும் சொல்லிடுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 2வது அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள், அவர் ஒரு பக்கம் பம்பரமாக சுழண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் மொத்தமாக இது வரைக்கும் 67 கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இது வரைக்கும் 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. 2000 கல்குவாரிகள் செயல்படும் நிலையில் விதிமீறிய 67 குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றி சென்ற 469 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. சட்டவிரோதமாக கனிமங்கள் எடுக்கப்பட்ட 78 இடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, கனிம வள கொள்ளை நடக்குதா அப்படிங்கிறதுக்காக அதை ஆய்வு மேற்கொள்கிறதுக்கு ட்ரோனை அனுப்பி தான் ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்ருக்காரு பிரபுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் மேலே பயங்கரமான ஒரு பாராட்டுதலாம் குவிஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆய்வு மேற்கொள்கிற மாதிரி மேற்கொள்ளுவாங்க. அங்கே குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குவாரிகளே பார்த்திங்கன்னா முக்கியமான திமுக அதிமுக ஆளுங்களோட இதாக தான் இருக்கும். ஸோ அதை போய் யாரும் போய் ஆய்வு மேற்கொள்ள மாட்டாங்க. ஆய்வு மேற்கொண்டாலும் அவங்க காசை கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பார்த்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் போய் இங்கே ஆய்வு மேற்கொள்கிறாரு, அதை போய் மூடுறாரு, தற்காலிகமாக மூடுறாருலாம் கேட்கும்போது ஓகே, அப்போ ஏதோ சம்திங் ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளிக்கொணரும் போது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்ற மாதிரி, இன்னொரு பக்கம் இதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ பிரபு அவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சியில் 2-3 அமைச்சர்கள் இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் அவர்கள், அவரும் ஒரு பக்கம் அந்த பள்ளி கல்வித்துறையில் அந்த மாணவிகளோட உரையாடுற விஷயம்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பல விமர்சனங்கள் இருந்துச்சு, இவர்கிட்ட கொடுத்தது சரியா அப்படின்னு. பட் அந்த திருக்குறள் பற்றிலாம் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாணவியும் அவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு அமைச்சர்கிட்ட இப்படி தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், எதுக்கு அவர் பெரிய ஒரு ஆளாக ஒரு கொம்பு வச்சு ஒரு ஆள் மாதிரி ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். அப்படியே கொஞ்சம் இந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள வரலாம். நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அந்த படை இருக்கு இல்லையா,
அந்த படை வந்து நேற்று ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதற்காக தொடக்க விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக வந்து சென்னையில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திடீர்னு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இல்லை, இது வந்து தற்காலிகமாக வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கடலூரில் வடலூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரோடு போடுறதுக்காக வந்துட்டு பள்ளம் தோண்டி இருக்காங்க. அப்போது ஒரு முகமும் செதஞ்ச முகமும் ஒரு காலும் வெளியே தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு போய் எடுத்து பார்த்தோன்னா ஒரு இளம்பெண் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி வெளியே வருது. உதயநிதி அவர்கள் அதுக்காக ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. என்ன தான் நடந்துகிட்ருக்கு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, நீங்கள் வந்து ஒரு படை உருவாக்குறேன், சிங்கப்பெண் படை உருவாக்குறேன்னு சொன்னீங்க, அதை உருவாக்குவீங்களா இல்லை தற்காலிகமாக தள்ளி வச்சிட்டிங்களா இல்லை அந்த முயற்சியே வந்துட்டு கைவிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்து ஒரு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் போட்டிருந்தார். அதில் ஒரு விஷயத்த நியாயமாக எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது வந்துட்டு அரசு இப்போ தான் புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க, கொஞ்சம் காலம் வேணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அநியாயத்துக்கு போயிட்டுருக்கு. இப்படி அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அங்கங்கே காட்டுறீங்க. ஓகே, ரவுடிகளை கைது பண்ணுறீங்க, படைகளை உருவாக்குறீங்க, எல்லாம் ஓகே. பட் தொடக்க விழா அப்படின்னும் போது அன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்குது. அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுடைய ஒரு இல்ல விழாவுக்காக வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த பொட்டு வேட்டி சட்டெல்லாம் போட்டு போகிறார். இதை இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டு நீ டிஎம்கே அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போது நேற்று சிங்கப்பெண்கள் படையை நீங்கள் வந்துட்டு தொடங்குறதா இருந்துச்சு, அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு போகிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒருவேளை வந்து இல்லை இதை வந்து நம்ம அடுத்தடுத்து முயற்சியில் பண்ணலான்னு நினச்சாரா, இல்லை உண்மையிலே நேற்று இதுதான் காரணமா, இதுக்காகத்தான் வந்துட்டு அந்த தொடக்க விழா வந்துட்டு நிப்பாட்டிட்டு இதுக்கு போனாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து அவருடைய சொந்த வெறுப்புக்காக வந்துட்டு ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வை, அதுவும் குறிப்பாக வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம், அதுக்காக யூனிஃபார்ம் வந்து அறிமுகப்படுத்துறீங்க, அது பயங்கரமாக வைரல் ஆகுது, எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் தொடக்க விழா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு போனது இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இதுக்கு டிவிகே தரப்புல இருந்தும் இல்லை ஆளக்கூடிய அந்த அரசு என்ன பதில் கொடுக்க போகுது, இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய பதவியேற்பு விழாவிலே வந்து ஒரு விஷயம் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். இப்போ நம்ம அரசு வந்து பதவியேற்க போகுது, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு அளவுக்கு மேலே ஓவராக ஆடினீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை இப்போயோட குழி தோண்டி புதைச்சிருங்கன்னு சொன்னார். ஆனால் அதையும் மீறி சில பேர் ஆடிக்கிட்டு தான் இருந்தவங்களையும் வந்துட்டு தாவேக்கா விட்டு வைக்கல, ஒரு செய்கை செஞ்சுட்டாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூரில் ஜெயகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தாவேக்காவோட நிர்வாகி, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொக்லைன் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு பல்லாரும் அற விட்டுட்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு கர்ரா எட்ரா கத்திய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அது இணையத்தில் பயங்கர வைரலாக போச்சு. இந்த விஷயம் வந்து செய்திகளில் தொலைக்காட்சிகளில் செய்திகளாக வெளியானதுக்கு அப்புறமா இன்றைக்கி தாவேக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து மொத்தமாக அவர் தூக்கிட்டாங்க, நீ மேலும் வந்துட்டு கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கட்சியில் இல்லைங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த பொக்லைன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருங்கிறது தெரியல. ஒரு எளிய மனிதன் அவர் வந்து அந்த காதை அப்படி வச்சுக்கிட்டார், கையை அடிக்க போகும்போது காதில் கையை வச்சு அடிக்க போகிறாருன்னு தெரியுது. ஒரு மனுஷன் நம்மளை அடிக்க வரான் அப்படின்னா அட்லீஸ்ட் தடுக்கிறதுக்கு அளவுக்காவது ஒரு திறனோ அல்லது வந்து ஒரு வசதியோ, ஒரு பண வசதி இருக்கிற ஆளா நீ கை வச்சிட முடியுமா? ஒரு எளிய மனிதனை நீ கை வைக்கிற ஈஸியாக, அவன் வந்து காதில் கை வைக்கிறான்ல, அப்பயாச்சும் வந்து ஓங்குற கையை நிப்பாட்டலாம்ல. நீ கார் வச்சிருக்கிற, வெள்ளை சட்டை போட்டிருக்க, காக்கி பேண்ட் போட்டிருக்க, நீ தாவேக்கான்ற ஆளுங்கட்சியில் இருக்கிற அப்படின்னா நீ பெரிய ஆளா அப்படிங்கிறது நீ காட்டுறல. நீ காட்டுறது எங்கே காட்டணும் தெரியுமா? உன்னோட பெருசாக ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு கட்சிக்காரவனோ இருப்பான்ல, அவன் உன்னை திமிரா பேசுவான்ல, அவன் வேலையை சரியாக பண்ணாமல் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் கை நீட்டிப்பாரு. ஏன் அவன் ஆப்போசிட் கட்சி திமுக இருக்குல்ல, திமுகவில் ஒரு பிரமுகத்துக்கு நீங்கள் போய் கை நீட்டிப்பாரு, என்ன நடக்கும்? ஆனால் ஒரு எளிய மனிதன் டக்குன்னு வந்து அடிச்சுட்டு ஒரு கெட்ட வார்த்தை, அதுவும் அம்மா பற்றின கெட்ட வார்த்தை பேசிட்டு எட்ரா கத்திய அப்படின்னும் போது இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இதுக்காக தான் திமுக அதிமுக இந்த கட்சியெல்லாம் விட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அப்போ இது வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியுது, ஒரு கெத்து காட்ட போகிறேன்னு தெரியுது. அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிப்போம், நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இதில் குறிப்பாக வந்து உதயநிதி நேற்று போட்ட ஒரு ட்வீட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்லீப்பிங் மோடுக்கு முதலமைச்சர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, இவ்வளோ பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு.
இதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் டெய்லி நேற்றுலாம் வேளச்சேரியில் ஒரு 60 வயது மூதாட்டி வந்து 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கானுங்க. எல்லா இடங்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொலை அந்த ட்ரோன் மூலிமா பிடிச்சி இது பண்ணி தென்காசியில் ஒரு கொலை வழக்கு அதை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இதற்கான நடவடிக்கையை நம்ம எடுக்க ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இது என்ன ஆகிடும் அப்படின்னா தைரியம் வர ஆரம்பிச்சிடும். இங்கே நடக்குது அங்கே நடக்குது என்ன பண்ணிட்டாங்க பெருசா அப்படின்னு சொல்லிட்டு தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி எல்லாரும் கத்தி எடுக்க ஆரம்பிப்பான், எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். அப்போ இது ஒரு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு இதை ஒரு துடுப்புச்சீட்டாக கொடுத்துடாம என்னதான் வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுங்க, 3 மாதம் கொடுங்க, 6 மாதம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாலும் எதிர்கட்சிகள் ரொம்ப சீக்கிரமாக இதை கையில் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் இவரை வந்து எப்படியாவது ஆட்சியை விட்டு இறக்கணும், மக்கள் மத்தியிலே ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுன்றக்காக ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது தாவேக்க அரசு புரிஞ்சு நடந்துக்கணும். என்றைக்குமே மக்கள் வந்து ஒரு சைடு மட்டும் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு திரும்பிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தாவேக்க அரசு செயல்படும் நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் அந்த குறுக்க மடுக்க ஒருத்தவங்க ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லணுமான்னு தெரில. பட் ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு புரட்சி பெண்மணியாக மாறிடுவாங்க. ஒரு வாட்டி ஜல்லிக்கட்டில் பெரிய புரட்சி பெண்மணியாக மாறினாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு டிவிகேக்கு எதிரான ஒரு புரட்சி பெண்மணியாக டிஎம்கேவோட ஒரு ஆதரவு பெண்மணியாக மாறியிருந்தாங்க. அதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதும் ஒரு கட்சியை எதிர்க்கிறதும் வந்து கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக ஏதோ ஒன்று பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தின ஒருத்தங்க தான் வந்து அந்த பெண்மணி. நேற்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல், ஏன்னா நிறைய நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்னி வழக்கு இந்த விஷயங்கள்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப அந்த வழக்கெல்லாம் வந்து விசாரிக்க போகிறோம்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். இதனால் வேறு வழி இல்லை, இப்போ நம்ம வெளியே போய் பேசி தான் ஆகணும், மேலே ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து தாவேக்கா தரப்பினர் எங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, கொலை மிரட்டல் விடுகிறாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் ஒரு படி தாண்டி என் குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு காரணமே வந்துட்டு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. அதாவது ஒரு பொது வெளியில் இதை சொன்னால் கூட கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணுமா? அந்த குழந்தைக்கு உள்ளே போய் என்ன சேரும் அப்படிங்கலாம் தெரியல. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை. சரி, ஓகே, அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அது ஏதோ ஒரு இது அறியாமைன்னு நினச்சிக்கலாம். அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிட்டாலும் நேற்று ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சூப்பர் கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல விஜய் அவர்கள் ஒரு மேலே வேறு பேசுனீங்களே அப்படின்னும் போது அப்போது ஒரு பழைய வீடு ஒன்று ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரச்சார டைமில். என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க வந்து திமுக தான் திரும்ப ஆட்சி அமைக்கும், நம்ம பண்ணுறோம், நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை பிரச்சாரத்தின் டைமில் நீ வானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை வாடா பார்த்துக்கலாம்னு சொன்னாங்களான்னு தெரியல. இது ரெண்டு மட்டும்தான் இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வானே பார்த்துக்கலாம் தான் சொன்னேன், ஏன்னா நான் பரமக்குடிக்காரி. ஸோ பரமக்குடியில் அந்த மதுரை சிவகங்கை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வானே போனேன்னு தான் பேசுவோம், பெரிய ஆளுங்களே வானே போனேன்னு தான் பேசுவோம். அந்த மாதிரி வந்து இவரை வந்து நான் வானே அப்படின்னு சொன்னேன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நீ வாடா பார்த்துக்கலாம் தான் சொன்னன்ற மாதிரி அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் எது நடக்க போகுது, எது வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அவங்க இன்றைக்கி பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் திரும்ப 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 வந்து பேசி பேசி தேவையில்லாத ஒரு சிக்கலுக்குள்ளே அவங்க போயிட்டுருக்காங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்புனால, ஒரு பற்றுனால ஒரு அளவுக்கு மீறி எல்லாம் மீறி போகிறீங்க பார்த்தீங்களா. அது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அந்த குழந்தை நல்லா இருக்கா, அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக முதல்வர் விஜய் அவர்களை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. விஜய் என்ன தூங்குறாரா, விஜய் என்ன பிடுங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதை பற்றியே தான் பேசுகிறாங்க. அது எவ்வளோ என்ன சொல்கிறது, அது ஜனநாயக போக்கா, அது எப்படி போய் முடியும்? அது வந்து ஒரு மாதிரி அந்த முதலமைச்சர்ன்ற பதவிக்கும் மரியாதை இல்லை, அந்த விஜய்ன்ற ஒரு மனுஷனுக்கும் மரியாதை இல்லை. எல்லாத்தையும் மேலே வந்துட்டு எதுவாக இருந்தாலும் உடனே வந்து அங்கே போய் நின்றது அப்படிங்கிறது இருக்குது. நம்மளும் தான் பேசுகிறோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதை சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும் ஒழிய
அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணாருன்னு பர்சனலாக போட்டு அவர் அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அதையும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே சேர வாத்தி இறைக்கிற மாதிரி இறச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயங்களை ஃபுல்லாக பேசியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. டிவிக்கு அமைச்சர்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே உங்களுக்கு அந்த கோயில்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். நம்ம அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். அமைச்சரோடைய அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இதே மாதிரி உங்கள் ஏரியா நடக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ நாட்கள் வந்து ஒரு அதாவது அரசை எதிர்த்து பேசுகிறதுக்கே ஒரு பயந்த காலங்களாக இருந்துச்சு. அரசை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க எந்த ஊருங்கிறத சரியாக கவனிக்கல. ரீல்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு காவல்துறை அலுவலகத்துக்கு கிண்டி காவல் நிலையம் இருக்குது இல்லையா, அங்கே போகிறாங்க ஒரு பெண்மணி. அங்கே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க போல். அந்த கேஸ் பேப்பரையே தொலைச்சிட்டாங்க, லெட்டரையே தொலைச்சிட்டாங்க. திரும்ப எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் லாக் எடுத்திருக்காங்க. அழகாக லாகெல்லாம் எடுத்து பேசி வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்க, கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்னா அந்த போலீஸஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் ரொம்ப இறங்கி வந்துட்டு வர்றாங்க. இப்போ ரீல்ஸ் மூலியமாகவே நிறைய நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசியில் இவ்வளவு நாட்களாக வந்துட்டு பேருந்து இல்லைன்னு சொல்லும் போது அது ஒரு வீடியோவாக போயிட்டு அமைச்சர்கிட்ட போய் சேருது. அமைச்சர் கீர்த்தனா உடனே பார்க்குறாங்க. இன்றைக்கி அங்கே பேருந்து போகுது, இன்றைக்கி காலையில் பேருந்து போகுது. ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது எல்லாருமே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எனக்கு தெரிஞ்சது கோயில்கள்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா மேலே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ எடுத்து ஒழுங்காக அமுச்சு விட்ருங்க. துறை சார்ந்து அமுச்சு விட்ருங்க. நிறைய கம்ப்ளைண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அமுச்சு விட்ருங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்கன்ற மாதிரி அமுச்சு விட்ருங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க பார்க்கலாங்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.